இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு பெறுவதாகும். நாம் இந்த நாளிலே எஸ்தர் புக்கை படிக்கிறதுக்கு இருக்கிறோம். முதல் அதிகாரத்தை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். சரித்திர புஸ்தகத்திலே இந்த எஸ்தர் புஸ்தகம் எஸ்ரா நெகேமியாக்கு அடுத்தபடியாக வருகிறது. ஆனால் இந்த எஸ்தருக்கு பிறகுதான் எஸ்ரா நெகேமியாலும் வரணும். பிப்ளிக்கல் ஆர்டர்ல இப்படி இருக்கு. ஆனா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது எஸ்தர், அதுக்கு பிறகு எஸ்ரா நெகேமியா, அப்படிதான் அது வரணும். ஏனென்றால் எஸ்தர் அங்கே பொறுப்படுத்த பின்புதான் மொர்தெகாய், எஸ்தர் இவங்க எல்லாம் பொறுப்படுத்துறதுனாலதான் நெகேமியா, எஸ்தர் இவங்கெல்லாம் எஸ்ரா இவங்கெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கும் கோட்டைகளை கட்டுவதற்கும் அவங்களால முடிந்தது. தானியேல் ஏற்கனவே அவர் அரண்மனையில் இருந்தார். இப்படி ஒரு பெரிய டீம் பாபிலோன்ல இருந்தபடினால்தான் அவர்கள் திரும்ப முடிந்தது. இப்பொழுது நாம் அந்த எஸ்தர் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த சரித்திரங்கள். அதை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். முதலாவது நம்ம இதுல பார்க்கிறோம், ஒரு பெரிய விருந்து நடத்துவதற்கான காரியங்களை நாம் இந்த புஸ்தகங்களில் அதிகமாக படிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துக்கு இன்னொரு பெயர் கொடுக்கணும்னா அது ஒரு விருந்து புஸ்தகம். அடிக்கடி விருந்து நடக்கும். அகாசியர் விருந்து கொடுப்பாரு, எஸ்தர் விருந்து கொடுப்பா, ஆமான் விருந்து கொடுப்பா, நிறைய விருந்துகள் நடக்கிற ஒரு புஸ்தகம். இப்ப நீங்க பாக்குற அந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்து தேசம் முதல் நம்ம படிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்தியா. இங்கிலீஷ் பைபிள்ல இந்தியான்னு தான் அது ஆரம்பிக்குது. இந்து அப்படிங்கிற அது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆண்டவர் நம்முடைய நாட்டை, நம்முடைய தேசத்தை நேசிக்கிறார். இதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டின் பெயர் வேத புஸ்தகத்திலே வருவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியா என்கிற பெயர் வேத புஸ்தகத்திலே வருகிறதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்தியாவை நேசித்தபடினாலே நம்முடைய சீடன் ஒருவரை இந்தியாவுக்கு நேரடியாக அவர் அனுப்பினார். அதுவும் சென்னைக்கு அனுப்பினார். தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அனுப்பினார். இதிலே ஆண்டவருடைய ஒரு அனந்த தீர்மானம் உண்டு. ஏனென்றால் சென்னை தான் இந்தியாவின் எருசலேம். அங்கிருந்துதான் அநேக ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள் எல்லாம் எழுப்பினார்கள். தமிழ்நாட்டில் இருந்துதான் எல்லா விதமான மிஷனரி இயக்கங்கள், தன்னார்வ தொண்டுகள், வட இந்தியாவை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லாம் இந்த தென்னகத்திலிருந்துதான் கிளம்பினது. இதெல்லாம் நம்முடைய மைண்ட்லயே நம்ம வைக்கணும். அதே போல ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்திலே நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உலக தோற்றத்திற்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இங்கே பார்க்கிறோம், இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பெயர் வேத புஸ்தகத்திலே அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 177 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரின் நாட்களில் சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரர் சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்துண்மை பண்ணினான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவன் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் மண்டபத்திலே 7 நாள் விருந்து செய்தான். ஃபர்ஸ்ட் பாக்குறோம், ஆண்டவர் இந்தியாவை நேசிக்கிறார். சோ இந்தியாங்கிற ஒரு வார்த்தை வருது. 2வது இங்க பாக்குறோம், பீஸ்ட், விருந்து. இந்த புக்ல அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம், விருந்து. அப்போ
இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல இதை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவாரு, நீ விருந்தும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் நீ அழைப்பி அப்படின்னு சொல்லுவார். ஃபீஸ்ட் ஆஃப் த புவர். நமக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கணும். இந்த தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் அதிகமா வருகிறத நீங்க பார்க்கலாம். இந்த அசனங்கிற ஒரு காரியமே இப்படிதான் வந்துச்சு. ஏழை எளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி பண்டைய காலங்களிலே அவர்கள் ஒரு நேரம் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்தார். அதே போல இந்த நாளிலும் நம்மளும் வருஷத்துக்கு ஒருக்காவது நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஸ்தாபனங்களிலே, சபைகளிலே இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யற ஒரு பழக்கம் இருக்கு. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் தான தர்மம் பண்ணுவது ஆண்டவருடைய பார்வையில மிகவும் விலையிடப்பட்டது. அதை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். இங்கே இந்த ராஜாவும் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இது எப்போதும் இருக்கணும். உங்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது திருமண நாட்கள் அல்லது பிள்ளைகளுடைய திருமண நாட்கள் அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து முடிந்த அளவு நம்ம எல்லாருக்கும் ஹோம் இருக்கு. நம்முடைய விடுதிகளிலே அல்லது தெரிஞ்ச இடங்களிலே ஏதாவது 1-2 பேருக்கு நல்ல நன்மைகளை செய்வது, விருந்துகளை அளிப்பது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அது செய்து வைக்கும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம். படுக்கையிலே வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார். இந்த சங்கீத புத்தகத்திலே சொல்வது போல அநேக வியாதிகள் நீங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்வது, விருது செய்வதை நாம் ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், நாம் அறிந்திருக்கிறபடி இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மனைவியை அவன் அழைத்து வர சொல்லுகிறான். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்குள் ஒரு விருந்து செய்தான். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தையும் ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவனாக அவனை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற பகுமான், இஸ்தா, அர்போனா, பெக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகளின் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றார். மூன்றாவது பார்க்கிறோம், இந்த ராஜா இந்த விருந்து செய்யும் போது நிறைய திராட்சரசம் குடிக்கிறதுனால மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து எல்லார் முன்னாடியும் ராணியை காமிக்கணும்னு அவன் பிரியப்படுறான். அழைத்து வர சொல். ஒரு கோணத்துல பார்க்கும்போது அந்த வஸ்தி செய்தது சரிதான். ஏனென்றால் குடித்து கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்பாக வர முடியாது என்று சொல்றது சரிதான். இந்த சம்பவத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இவனுடைய இந்த குழப்பமான ஒரு காரியம் எஸ்தர் அங்கே உள்ள வருவதற்கு அது வழிவகுக்கும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்மளால விளங்கி கொள்ள முடியாத காரியங்கள் நடக்கும்போது அங்கே பின்னாடி ஆண்டவருடைய கரம் இருக்கு. நமக்கு தெரியாது, அதை விளங்கிக்கிட முடியாது. அது ஆண்டவர் அதை செய்கிறார். இவனை அழைத்து வரான்னு சொல்றான், வரமாட்டேன்னு சொல்றான். எப்படி அங்க ஒரு காரியம் போயிட்டு. 4வது ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, உடனே அங்க உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதிகாரிகள் எல்லாரும் தீர்மானம் பண்றாங்க. என்னன்னா 18ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜா ஸ்திரீ ஆகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவன் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில அற்பமா இருப்பார்கள்.
இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்வார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தினி ராஜாவாகி அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரமான ராஜ்யம் அங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் பண்ணுவார்கள் என்றார். 4வது பாத்தீங்கன்னா, வலுக்கட்டாயமாக புருஷர்களை கணம் பண்ணுவதற்கு ஆனர் ஹஸ்பண்ட் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்ப்போம். இந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் ஏதோ வலுக்கட்டாயமாக அல்ல, அல்லது சட்டத்தின்படி அல்ல, அது அன்பினாலே வர வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதான். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நாம் அந்த வசனத்தை நம்ம படிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 22வது வசனத்துல எபேசியர் 5:22 போட்டு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை நாம் அதிகமாக நேசிக்கிறபடினாலே நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். இதே பிரின்சிபிள்ல தான் ஃபேமிலியில நீங்க பின்பற்றணும்னு அவர் சொல்றார். அப்போ புருஷனுக்கு கீழ்ப்படிவது அல்லது மரியாதை செலுத்துவது ஒரு அன்பின் அடையாளமாக அது வர வேண்டும். அப்பதான் அந்த ஃபேமிலி லாங் ஸ்டாண்டிங். வலுக்கட்டாயமாக நடத்துவது அது நம்முடைய வாழ்க்கையில நெடுகவே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர. இங்கே இவர்கள் வலுக்கட்டாயமாக அதை செய்ய துணிகிறார்கள். இதற்கு பின்னாலே ஆண்டவர் இவர்களை இயக்குகிறார். ஆண்டவருடைய கரம் இருக்கும்போது இவர்கள் அறியவில்லை. இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கிடணும், ஒரு கணவன் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தம் கேட்டு நடக்கும். மனைவி தேவனை நேசிக்கணும், அதே நேரத்துல புருஷனுக்கு கீழ்ப்படி. கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இப்படிதான் பைபிள் ஆர்டர். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி. இந்த ஆர்டர் தான் எப்போதுமே மிக நேர்த்தியான ஒரு ஆர்டர். யாரையும் வலுக்காட்டாயமா நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதோ அல்லது வசனத்தை பின்பற்றுவதோ செய்ய முடியாது. அன்பினாலே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். இதுதான் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக 5வது ஒரு காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 21:22 படிக்கிறோம். எஸ்தர் 1:21-22. இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுகளுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, எந்த புருஷன் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகள் கட்டளை எழுதி அனுப்பினான். இவங்க ஒரு ஆர்டர் போட்டு அத்தாரிட்டி எல்லார் வீட்லயும் புருஷன் தான் அதிகாரியா இருக்கு. ஒரு வகையில பார்க்கும்போது இது முட்டாள்தனமான ஒரு காரியம். ஏனென்றால் புருஷன் தான் வீட்டுக்கு அதிகாரி. இதெல்லாம் சட்டம் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதியில ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பட்டது. உங்க பைபிள் தெரியாததுனால இந்த மாதிரி கோமாளி கூத்துக்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் நன்றாக வேதம் தெரியும், ஆண்டவருக்கு ஒரு புருஷன் தான் வீட்டுக்கு தலைவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே நம்முடைய அதிகாரங்கள் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இந்த அதிகாரங்களை நாம் குடும்பங்களிலே பயன்படுத்துகிறோம்.
இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு காரியம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அவங்க வெளிச்சத்துல அவங்க நடக்கிறாங்க. பைபிளோ அல்லது ஆண்டவரை தேடின காரியம் இல்லை. இப்ப இதெல்லாம் யாருக்கு சாதகமா முடிந்து போகுதுன்னா, அங்கே வாழ்ந்து கொடுத்த யூதர்கள் மேன்மைக்காக அனைத்து குழப்பங்களும் அப்படியே அது பயன்படுத்தப்பட்டு எஸ்தர் ராணியாகுவதற்கான ஒரு வழி வாய்ப்பை இங்கே உண்டாக்கி. ஏன் எஸ்தர் அங்க வரணும் அப்படின்னா, எஸ்தர் ராணியா வந்தாதான் பாபிலோன் சிறையிருப்பு இருக்கிற இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எல்லாரும் திரும்ப தங்களுடைய நாட்டிற்கு திரும்ப முடியும். ஆண்டவர் இந்த ஜனங்களை நேசிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியோடு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 70 ஆண்டு சிறையிருப்பு முடிய போகிறது. அதற்கு இப்பொழுதே அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எஸ்தர் அங்கே இருக்கிறார், தானியேல் அரண்மனையிலே இருக்கிறார், மொர்தெகாய் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறார். அதைத் தொடர்ந்து எஸ்ரா, நெகேமியா, அரசு அலுவலர் எல்லாருமே இணைந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக 30 ஆண்டுகளிலே அவர்கள் எருசலேமுக்கு திரும்புவதையும் ஆலயம் கட்டுவதையும், அது மாத்திரமல்ல அலங்கங்கள் புதுப்பிக்கப்படுவதையும் நாம் பார்ப்போம். சோ இதெல்லாம் எதற்கு நமக்கு ஆசீர்வாதம் என்றால், ஒரு ரிவைவலுக்கு ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்ப்போம். எழுப்புதலில் அநேக தலைவர்கள் எஸ்ரா வேதத்தை போதிக்க வேண்டும். நெகேமியா நல்ல ஒரு தலைவன் வேண்டும். எஸ்தர் அரசாங்க காரியங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பிவிட ஒரு நபராக வேண்டும். இன்றும் கூட நம்முடைய திருச்சபைகளிலே இப்படி நிறைய ஆட்களை நாம் உற்பத்தி பண்ண வேண்டும். வேத பண்டிதர்கள், பரிசுத்தவான்கள், ஜெப வீரர்கள், மிஷனரிகள், வேதத்தை மொழிபெயர்க்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனோடு சஞ்சரிக்கும் தேவ மனிதர்கள், இப்படி திரளாக திருச்சபையிலே உற்பத்தி பண்ணப்பட வேண்டும். நம்முடைய வேலை என்னன்னா, தேவ பிள்ளைகளை, தேவ மனிதர்களை உற்பத்தி பண்ணுவது. திரும்ப திரும்ப இதையே நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தலைமுறை தலைமுறையாக தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு சந்ததி எழும்பும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நாம் எல்லாரும் தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் வல்லமை எங்களை தொடுகிறபடினாலே நன்றி. இந்த 1ஆம் அதிகாரத்திலே எஸ்தர் ராணியாவதற்கான ஒரு வழிவாசலை நீர் திறக்கிறீர், அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே வருகிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்தியாவை நீர் நேசிக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு நாங்கள் ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கத்தக்கதாக ஒரு நல்ல மனநிலை நீர் எங்களுக்கு தாரும். குழப்பங்கள் எல்லாம் தேவ நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்புவிக்கத்தக்கதாக உதவி செய்யும். வேதத்தின்படி கணவன் மனைவி நேசிக்கவும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும். இந்த பிரின்சிபலை நாங்கள் எப்போதுமே பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பற்றாக்குறைகளும் நீங்கி போகட்டும். சூப்பர் நேச்சுரலாக, எஃபர்ட்லெஸ் ஆக ஆண்டவரை எல்லா காரியங்களும் இந்த நாளிலே நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் மாறாதவர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நடந்து கொண்டிருக்கிற எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த மே மாசம் நடக்க போகிற யூத் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 15ஆம் தேதி நடக்கிற இந்த யூத் மீட்டிங் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியாளர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த மாட்டோம். ஏதோ வந்தோம் போனோம் இல்லாம ஒரு அக்னியிலே போடப்பட்டது போல ஆண்டவரே, பர்னஸ்ல போட்டது மாதிரி எங்க பிள்ளைகள்லாம் அங்க போய் ஆண்டவரை ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஆண்டவரை நல்ல ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மிஷனரி பேர்டன் சிந்தை உள்ளவர்களாக மாறி போகத்தக்கதாக, தங்களுடைய எல்லா கேரக்டரும் மாறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்யும்படி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா வருஷத்தை விட இந்த யூத் மீட்டிங் வித்தியாசமா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பி
ஆயத்தம் இல்லாம யாருமே அந்த புல்பீட்டுக்கு போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் தடை பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆயத்தப்பட்டு தேவ பிரசன்னத்தில இருந்து தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே நல்ல தியானித்து தேவ வல்லமையோடு பிரசங்கிக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அட்டன் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் அன்பை அறிய தேவனை அறிகிற அறிவிலை விருத்தியடையட்டும். நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் உடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு அசால்ட்டாக அற்பமாக முரட்டுத்தனமாக வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்காக வைராக்கியமா வாழுங்கிற ஒரு பெரிய எழுப்புதல் இந்த நாட்களிலே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு பிரயாசப்படுகிற எல்லாரோடும் உடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு இது கர்த்தருடைய ஊழியம், அதை அனலாக செய்யத்தக்கதா கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி இந்த கால வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுல இணைந்த எல்லாரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை பெருகட்டும். பலவீனமாக வியாதியாக யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும். சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்படி செய்கிறபடினாலே எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.